Hi friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா மேட் ஃபில்லிங் ப்ளஸ் ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ரெண்டு ஸ்டிச்சஸை நம்ம ஒரே கிளாஸ்ல பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஸ்டிச்சஸை நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே? நிறைய ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு நல்லா லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ண லேர்ன் ப்ளஸ் ஹேண்ட் ரெண்டுமே நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ரெண்டுமே பண்ணாமல் சும்மா நம்ம ஒர்க் பண்ணோமாக்கா எதுவுமே பண்ண முடியாது. ஏதோ சொல்கிறாங்க நம்ம பண்ணலைனாக்கா எதுவுமே கற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ஸ்பீட் பிக்கப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாக்கா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கமெண்ட்ஸில் கேட்குற நீங்கள் ஒரு கேள்வியும் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக், ஷேர், கமெண்ட் கொடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கூடி சீக்கிரம் பியூட்டிஷியன் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் பியூட்டிஷியன் கோர்ஸ் வேணுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் என்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன்னா ஷேவிங் த்ரெட்டு, பீட்ஸ் நீடல், கர்தானா பீட்ஸு, கட் பீட்ஸ், ஓகேங்களா, சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ எப்பவும் போல் பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே? இப்போது அந்த நீடலில் நம்ம லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த பீட்ஸை ஒரு 5னா 5, 6னா 6. ஓகே? இந்த பீட்ஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த லைனில் நம்ம ட்ரேசிங் எடுத்துருக்கோமோ அந்த லைனுக்கு கரெக்டாக வரணும். ஓகேங்களா? ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடணும். எப்பயும் போட்டுட்டு இப்போ சென்டரில், ஓகே, இந்த பீட்ஸுக்கு சென்டரில் வரணும். ஓகேங்களா? லாக் போட்டுக்குங்க. லாக் போட்டுட்டு இப்போ சென்டரில் ஒரு செயின், ஒரு லாக். அகெயின் இப்படி சைடில் போகக்கூடாது. நம்ம எந்த லைனுக்கு நம்ம போட்டிருக்கோமோ அந்த லைனுக்கு தான் வரணும். ஓகேங்களா? திரும்ப லோட் பண்ணுறீங்க. ஸோ நம்ம என்ன லைன் போட்டிருக்கோமோ அந்த லைனுக்கே வாங்க. செயின் போட்டுட்டு லாக் போட்டு அங்கே த்ரெட்டை ரிவர்ஸ் எடுத்து செயின், லாக்கு. ஓகே? சென்டரில் கொடுங்க. அப்படி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸ்டிச்சஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ஸ்பீட் பிக்கப் ஆகும். நான் எல்லா கிளாஸ்லையும் அதுதான் சொல்லுவேனே. ஓகேங்களா? பாருங்கள், இந்த மாதிரி பீட்ஸை லோட் பண்ணிக்கிங்க. லோட் பண்ணிவிட்டு இப்போ 5 பீட்ஸ்னாக்கா நீங்கள் 5 பீட்ஸு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வாங்க. இப்போது நீடலில் டர்ன் பண்ணி ஒரு செயின், ஒரு லாக், அப்படியே ரிவர்ஸ் வரீங்க. திரும்ப லோடு போட்டு செயின், லாக் கொடுக்குறத மறக்காதீங்க. ஓகே? அகெயின் சென்டராக அந்த எவ்வளோ பீட்ஸ் இருக்கோ அந்த பீட்ஸுக்கு சென்டராக வரணும். ஓகேங்களா? ரொம்ப க்ராஸெல்லாம் கொண்டுன்னு போகாதீங்க. சென்டராக வாங்க. நம்ம எந்த லைனில் என்ன மார்க் போட்டுக்கிறோமோ அந்த லைனுக்கு கரெக்டாக வரணும். டிசைன்ஸ்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ்லலாம் எப்படி வருதுன்னா பேசிக்கில் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இதில் டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தயாராகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். எண்ணட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கட் பீட்ஸில் கொடுக்க போகிறோம். ஓகே? இப்போது கட் பீட்ஸில் நம்ம 4னா 4, 5னா 5. எதுக்கு அட்வான்ஸ் லெவலில் உங்களே டிசைன் பண்ண சொல்கிறேனாக்கா, இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு தராங்கனாக்கா அவங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் போடலாம், எந்த பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த ஜர்தோசி பண்ணலாமா, த்ரெட் ஒர்க் பண்ணலாமா, பீட்ஸ் ஒர்க் பண்ணலாமான்றதை நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்.
நம்ம மார்க்கிங் எல்லாம் போட்டுட்டு என்ன டிசைன் போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடாது. ஒரு ப்ளவுஸு ஒரு saree எடுத்துகிட்டு வந்து கொடுத்தவனையும் இதுக்கு எந்த மாதிரி டிசைன் போட்டால் நல்லா இருக்கும்ன்ட்டு நீங்கள் கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு 700க்கு ஒரு டிசைன் வராங்கனாக்கா அவங்களுக்கு 1500 அளவுக்கு நீங்கள் டிசைன் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனை வந்துட்டு போடணும். அதுதான் உங்களோட திறமை. ஓகேங்களா? ஸோ இது சேம் மெத்தட் தான். நீங்கள் சுகர் பீட்ஸில் என்ன போட்டிங்களா அதே தான். ஓகேங்களா? வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களா தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன்றது புரியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மேட் ஃபில்லிங் பீட்ஸ் கூட இருக்குது ஸ்டிச்சஸ்ஸு. நீங்கள் பாருங்கள். அது ஒரே கிளாஸில் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னோடய ப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஈவினிங் மேலே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு சேரணுன்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சும்மா யாரும் கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்கள் ஒரு கோர்ஸில் படிச்சுட்டு இருப்பீங்க. திரும்பவும் ஃபோன் பண்ணி என்கொயரி பண்ணலாம் அப்படின்ட்டு வேண்டாம். ஏன்னாக்கா ஆல்ரெடி நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இன்னொருத்தரை கூட நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால யாரும் தப்பாக நினைக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து க்ளீனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. நான் டிசைன்ஸ் எதில் எடுக்கணும் எப்படி பண்ணணுன்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிசைன்ஸ் எதில் எடுக்கலான்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்டெம் ஆனோடனே இப்போ மேட் ஃபில்லிங் நான் ஒரு ரஃப்பாக தான் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பாக்ஸுக்கு எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு இல்லை, 5னா 5, 6னா 6 இந்த பீட்ஸ் கணக்கில் தான் நான் போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? எல்லாம் ஈவன் சைஸாக ஒரே சைஸாக வர்றதுக்கோசரம் நம்ம இப்படி போட்டிருக்கோம். ஆனால் டிசைன் பண்ணும்போது நம்ம கரெக்டாக என்ன லைன் போட்டிருக்கோம், என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் 5 சொன்னீங்க, 6 சொன்னீங்க, அந்த மாதிரி கிடையாது. நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் ஸ்கொயர் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நான் 5 எடுத்துங்க, 6 எடுத்துங்க, ஈவன் சைஸாக இருக்கும்ன்றேன். அதே நம்ம ஒரு ரவுண்டு சைஸுக்கு போட்டாக்கா பீட்ஸு கொஞ்சம் கம்மியாக ஆகிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லா பீட்ஸ் ஸ்கொயரில் ட்ரை பண்ணுங்கள், ரவுண்டில் ட்ரை பண்ணுங்கள், ரெக்டாங்கிளில் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதை கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இது ரன்னிங் ஸ்டிச் மாதிரி வரும். நீங்கள் வந்து இதுக்கு வந்து எம்போஸ்டாக தெரியணும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்களாக்கா சென்டரில் வந்துட்டு நீங்கள் உள்ளன் த்ரெட் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட்டு வச்சு பண்ணுவோம். உள்ளன் த்ரெட்டை வச்சு நீங்கள் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் இப்போது நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் ஐட்ட பிறகு டிசைன்ஸுங்களை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அப்போ அந்த டிசைன்ஸுங்களை பண்ணும்போது உங்களுக்காகவே புரியும், ஓ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்க்கு இந்த மாதிரி பண்ணலாமான்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச்சஸை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்டிச்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு நம்ம டிசைன்ஸ் ஒன்றுன்னா ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் கோல்டு ப்ளூ ப்ளஸ் கோல்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு லைனுக்கு போக சொல்ல நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ப்ளூ ப்ளஸ் கோல்டு. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பீட்ஸ் எடுத்துகிட்டு போய் பண்ணணும். சுகர் பீட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை கட் பீட்ஸ் வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஜர்தோசி வரப்போகுது. ஜர்தோசியில் கூட சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் பீட்ஸை நம்ம வந்து ஒர்க் பண்ண சொல்ல ஜம்ப் ஆகும், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜர்தோசி ஒர்க் பண்ணும் போது பார்த்து உஷாராக பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஜர்தோசி இது வரும். ஸோ நீங்கள் ஜர்தோசி எல்லாம் வாங்கி வச்சுக்குங்க.
ஒரு 3 கலர் 4 கலர் ஜர்தோசி வாங்கி வச்சுங்க. ஜர்தோசிக்கு நீடல் என்ன யூஸ் பண்ணுவோம்னாக்கா வுட் ஒர்க்குது வுட்டுது இருக்குது இல்லைங்களா, அந்த ஜர்தோசி இது நீடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜர்தோசி ப்ளஸ் நீடல் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற நீடல்ஸ் வந்து பீட்ஸ் இது ஓகேங்களா, ஐரன் நீடல் தான் இது. நான் துளிப் பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணலை, வேறு ஐரன் நீடல்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஜர்தோசிக்கு மட்டும் நம்ம வந்து வுட்டுது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்குது. நீங்கள் சுற்றி அவுட்லைன் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ ரன்னிங் ஸ்டிச்லேயே தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தவொடனே புரியும்னு நினைக்கிறேன். புரியலனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா. என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பேர் ஊர் போட்டு நான் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கோர்ஸுக்கு எதுவும் ஃபீஸ் இருக்காது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.